நம்ம பணம் வரவு நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம லோவாக தான் இருக்கோம் அப்படின்னாலுமே சரி, நமக்குள்ளேயே தான் இருக்கணுமே தவிர அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சில பேர் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதிகமாக பணம் இருக்குது சொல்லும்போது அது ஒரு கெத்தாக ஒரு பந்தாவாக நினச்சி நம்ம சொல்லுவோம். ஆனால் அது நல்லது கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொன்னால் ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம். அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் அதை போய் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை நம்மளை எடை போடுறதுக்கு காரணம் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். நம்மக்கிட்ட 4 பேர் பழகுறாங்க அப்படின்னா 4 பேருமே நம்மக்கிட்ட ட்ரஸ்ட்டாக இருப்பாங்க, நமக்கு அப்படியே உண்மையாக இருப்பாங்கன்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. லைஃப்பில் ஒருத்தவங்க இல்லைனா 2 பேர் மட்டும் ட்ரஸ்டட் பீப்புளாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சீக்ரெட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாமே தவிர